வீட்டில் இருக்க வேலையை செய்யவே வந்துட்டு நேரம் கரெக்டாக இருக்குது. இதில் நேரத்தை ஒதுக்கி இவங்களுக்கு நகை வெட்டலாம் நம்ம உட்காந்தா அப்போ தான் வந்து நம்மளோட பொறுமையை சோதிச்சு பார்க்குறாங்க. அதை சொல்லி இதை சொல்லி அப்படி இப்படின்னு ஏமாற்றி உட்கார வைக்கிறக்கே 1 மணி நேரம் ஆயிருப்போம். அதில் இந்த குட்டிக்கெல்லாம் ஜெட்டு வேகத்தில் நகை வளர்ந்துருது. 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம நகை வெட்டலன்னு அப்படியே மூஞ்சில் அவன் பாட்டுல கோடு கீடு போட்டு திருச்சி தெரியுமா. இவனாவது கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணுவான். ஆனால் மித்ராமா ஒரு விரல்ல இருந்து 10 விரல் வெட்டுறக்குள்ளேயே 10,000 வாட்டி வீர்னு அழுதுகிட்டே தான் வெட்டிக்கிட்டு கிடப்பா. இவங்களெல்லாம் மிரட்டி பயமுறுத்தி வெட்டி முடிக்கிறக்குள்ளேயும் வந்துட்டு 2 மணி நேரமே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருந்தேன். நைட்டுக்கு வந்து சிம்பிளுக்காக இட்லி ஊற்றிட்டு தக்காளி குருமா வச்சலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவன் வந்து விளையாட்டு சாமானை போட்டு விளையாடுற மாதிரி அகராதியிலே கிடையாது. இவனோட அகராதியில டிவியும் வந்து பார்க்க மாட்டான். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நம்ம பின்னாடியே நின்று தொகைக்கிட்டு கிடப்பான். பாத்திரம் வளர்க்கும் போது சமைக்கும் போது துணி துவைக்கும் போது பின்னாடி நின்று அழுதுகிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம். நானும் அப்படியே கண்டுக்காம விட்டேன்னா அதுக்கப்புறம் கீழே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிருவான். அமேசான் காட்டில் கிடைக்காத அரிய வகை மூலியை வச்சு என்ன தயாரிச்சா கூட இந்த அளவுக்கு முடி வளராது போல அந்த அளவுக்கு எங்கள் குட்டிக்கு முடி வளர்ந்துகிட்டே போகுது. என்னைக்கு நாங்கள் மொட்டை அடிக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியல. அவனுக்கு வந்து அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றினா சளி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு ஒரு தலைக்கு தண்ணி ஊற்றுவேன். இன்னைக்கு சிறப்பாக தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பூவெல்லாம் வச்சு சிங்க